இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டதுனால தான் காசா பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். இல்லைன்னு சொன்னா நாங்க காசாவுடைய பேச்சுவார்த்தை வெற்றி அளிச்சிருக்கும், சமாதானம் வந்திருக்கும். அதை ஏன் செய்ய முடியாம இருக்குன்னா, பிரான்ஸ் அதே போன்று மற்ற நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்க போறேன்னு சொல்றியே, அதனால தான் லேட் ஆகுது. இல்லைன்னா மட்டும் இவங்க கிழிச்சு உடனே சமாதானத்தை கொண்டு வந்துருவாங்க. எத்தனை வாட்டி சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நெத்தனியாகு வேண்டும் என்று அதையெல்லாம் உடைச்சி நாசமாக்கினார் அந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம். இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை கையளிக்க போவதில்லை. இதே நேரத்தில் எங்க ஆயுதத்தை நீங்க பறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உள்நாட்டுக்குள்ள ஒரு கர்பலாவை எதிர்பாருங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 679வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்முடைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 வருடங்களை நெருங்குகிற இந்த காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது. இன்றைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 54 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 270க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். இந்த நேரத்தில் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச அளவில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் எழுந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் 3 மணியில இருந்து கொழும்புல ஒரு பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றிருந்தது. நாடு முழுவதிலும் இருந்து பல சகோதரர்கள் இதற்காக தியாகம் செய்து வந்திருந்தார்கள். பல பேர் பஸ்கள், அதுக்குன்னு பல ஊர்களில் இருந்து பஸ்ஸை புக் பண்ணி வந்திருந்தாங்க. கல்லலிய, பசியால இந்த மாதிரி பகுதிகளில், அக்குரனை நான் நினைக்கிறேன், அதே மாதிரி புட்லம் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் பஸ்ஸே அதுக்காக புக் பண்ணி வந்திருந்தாங்க. பல ஊர்களில் இருந்த வேற வேற வெஹிக்கிள்களில் வந்திருந்தாங்க. சில பேர் ட்ரெயினில் வந்திருந்தாங்க, பஸ்ஸில் வந்திருந்தாங்க. சில இளைஞர்கள் ஏறாவூரில் இருந்தெல்லாம் பஸ் ஏறி வந்து கொழும்புலையே தங்கி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இலங்கை மக்களுடைய அன்பும் பாசமும் பரிவும் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக நாம் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு ஊர்களையும் தயவு செய்து ஒரு நாளை ஒதுக்கி இதற்காக ஒரு 2 மணி நேரம் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்துங்கள். பள்ளிவாசல்கள், சமூக இயக்கங்கள், இளைஞர்கள் என்று அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மசூராவை போடுங்க. போட்டு எங்க ஊர்ல இந்த டேட்ல நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம்னு சொல்லி பகிரங்கமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு ஊர்லையும் நம்ம ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற போது அந்த மக்களுக்கு நாம் செய்கிற மிக பெரும் உதவியாக அது மாறிவிடும். ஜனாசா எரிக்கிற போது நமக்காக குரல் கொடுத்த மக்களுக்காக நாம் செய்கிற பிரதி உபகாரமாக அது மாறிவிடும். அல்லாஹ்விடத்திலும் நிறைய நன்மைகளை அந்த அப்பாவிகளுக்காக குரல் கொடுத்தமைக்காக நமக்கு அல்லாஹு தாலா தரப்போதுமானவன். இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற சகோதரர்கள், ஏற்பாடுகள் செய்கிற சகோதரர்கள் சொல்லுங்க, முடியுமான ஆர்ப்பாட்டங்கள்ல, முடியுமான நேரங்கள்ல நானும் வந்து பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு காசாவுக்குள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவேயும் இதற்கு ஒப்பான ஒரு அறிவித்தலை அவங்க விடுத்திருந்தாங்க. இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சில தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள், இஸ்ரேலில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் பட்டினி கிடக்கிறார்கள், அவர்களுக்கு உணவில்லை, உணவில்லாமல் செத்து விடுவார்கள் என்று ரொம்ப துடிக்கிறாங்க இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள். பெஞ்சமின் நெத்தன்யாகு, பென்கிவிர் இவங்கெல்லாம், ரொம்ப ஸ்மாரிச் போன்றவங்க எல்லாம் அப்படி எங்க மக்கள் செத்துருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காசாவில் 75,000 பேரை கொன்றிருக்கிறீங்க, அது பெருசா தெரியல அவங்களுக்கு. அவங்க மக்கள் பட்டினியில் செத்துருவாங்களாம். காசாவுக்குள்ள குழந்தைகள் சாப்பிட வழி இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல் பட்டினிச்சாவை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவங்களுக்கு பாசமாக தெரியல, கவலையாக தெரியல. ஆனா அவங்க மக்கள் செத்துருவாங்க, எங்க மக்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்கிற குற்றச்சாட்டை அவங்க முன்வைத்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த கைதிகளுக்கும் திட்டமிட்டு உங்களை மாதிரி நீங்க ஜெயிலில் வச்சிருக்கிற பலஸ்டைன் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறீல்ல, அந்த மாதிரி நாங்க ஒரு நாளும் செய்யறதில்ல. எங்கள் மார்க்கம் அதற்கு தடை விதித்திருக்கிறது. ஆனால் நாங்க எதை சாப்பிடுறோமோ, எங்க மக்கள் எதை சாப்பிடுறாங்களோ அதைத்தான் அவங்களுக்கும்
கொடுக்கிறோம். எங்க மக்கள் பட்டினி கிடந்தாங்கன்னா நாங்களும் பட்டினி தான் கிடக்கிறோம். எனவே உங்க பணைய கைதிகளும் பட்டினி தான் கிடக்கணும். திட்டமிட்டு அவங்கள பட்டினி போடல. மார்க்க அடிப்படையில், இஸ்லாத்தின் வழிகாட்டல் அடிப்படையில் எங்களுக்கு கிடைப்பதை போன்று அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பெஷலா அவங்களுக்காக கொடுக்கிறதுக்கு இங்க உணவும் கிடையாது, அப்படிப்பட்ட தேவையும் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி பதிலை அளித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு முக்கியமான அறிவிப்பை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிற லெபனானுடைய போராட்ட குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அறிவிப்பில் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறோம். அதுல ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கைவிட வேண்டும், இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், லெபனானுடைய அரசாங்கத்தில் கொண்டு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துறணும்னு சொல்லி லெபனானுடைய கேபினெட்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவுக்கு நேர்முரணான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற மறுப்பை மிக தெளிவாக நாயிம் காசிம் அவங்க அப்போதே வெளியிட்டிருந்த நிலையில இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை கையளிக்க போவதில்லை. இதே நேரத்தில் எங்க ஆயுதத்தை நீங்க பறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உள்நாட்டுக்குள்ள ஒரு கர்பலாவை எதிர்பாருங்க. கண்டிப்பாக லெபனானுடைய ராணுவத்துக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டி வந்துவிடும். ஏன்னா நாங்க உங்களோட சண்டை பிடிக்கல, இதுவரைக்கும் சண்டை பிடிச்சதும் கிடையாது. லெபனான் ராணுவத்திற்கும் எங்களுக்கும் இடையில எந்த சண்டை சச்சரவும் வந்தது கிடையாது. லெபனானுடைய பாதுகாப்பு தரப்போடு எப்போதும் நாங்கள் மோதியதில்லை. பாதுகாப்பு வேலையை முழுவதும் உங்ககிட்ட தான் எப்போதும் தந்திருக்கிறோம். நாங்க எப்போதுமே சண்டை பிடிப்பது இஸ்ரேலோட மட்டும்தான். இஸ்ரேலோட சண்டை பிடிக்க வேணாம் அப்படின்னு இருக்குமாக இருந்தா இஸ்ரேலை எங்க நாட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க, பாலஸ்தீனத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கத்தான் செய்வோம். இதை மீறி எங்க ஆயுதத்தை களையணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உள்நாட்டு சண்டைக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பு அவர் விடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இது தொடர்பாக ஈரான் தற்போது தலையிட்டு இருக்கிறது. இதுல என்னவெல்லாம் நடக்க போகிறது, ஈரானுடைய முக்கியஸ்தர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் லெபனான் அரசாங்கத்தோடு என்கிற முழுமையான தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய அடுத்த சேனல்ல தெளிவான ஒரு வீடியோ, விரிவான ஒரு வீடியோ வெளியிடப்படும். அதனையும் மறவாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பார்க்கும்போது இவங்க வெளியிட்ட தகவல்கள் என்ன என்பது விவரமாக தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டதுனால தான் காசா பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். இல்லைன்னு சொன்னா நாங்க காசாவுடைய பேச்சுவார்த்தை வெற்றி அளிச்சிருக்கும், சமாதானம் வந்திருக்கும். அதை ஏன் செய்ய முடியாம இருக்குன்னா பிரான்ஸ் அதே போன்று மற்ற நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்க போறேன்னு சொல்றிய, அதனால தான் லேட் ஆகுது. இல்லைன்னா மட்டும் இவங்க கிழிச்சு உடனே சமாதானத்தை கொண்டு வந்துருவாங்க. எத்தனை வாட்டி சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நெத்தன்யாகு வேண்டும் என்று அதையெல்லாம் உடைச்சி நாசமாக்கினார் அந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம். இப்ப என்னன்னு சொன்னா, சமாதான பேச்சுவார்த்தைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வந்தால் எங்களுக்கு தனிநாடு வேணும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே நேரத்தில் அதை தாண்டி மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நிலையை எடுத்திருப்பதெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறினதுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை உச்சமாக அவசரப்படுத்துமாறு பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை ஆதாரம் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிற இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி என்னன்னா, நாங்க காசா விஷயத்தில் இந்த தலையீடையும் பண்ணல, மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க்ல நாங்க எதையுமே தலையிடல, அதெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, அவசரமாக காசாவுக்குள்ள போய் திரும்ப யுத்தம் பண்ணுங்க, அதாவது சாகிறத சீக்கிரமா செத்துக்கடா, லேட்டாகி செத்துக்காத என்று அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கிறார் என்றுதான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ள போனாலே கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான், எங்களுக்கே முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது போடான்னா சாகிறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்களடா என்கிற மாதிரியான நிலையாக இன்றைய நிலை மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் பிரான்சினுடைய ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் அதே போன்று பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் ஆகியோருக்கு நெசட்டினுடைய சபாநாயகர், இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. ஸ்பீக்கர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சீங்கன்னு சொன்னா
இஸ்ரேல் வந்து பெரிய அச்சுறுத்தலாக மாறிடும் இஸ்ரேலுக்கு அது. எனவே நீங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க கூடாது. அப்படி பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு நாடு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க பிரித்தானியாவில் கொடுங்க, இல்லைன்னு சொன்னா பாரிஸ்ல பிரான்ஸ்ல கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம பாலஸ்தீனை தனி நாடாக நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கன்னாலே என்ன அர்த்தம்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப மட்டும் தோத்துருச்சுன்னு அர்த்தமா? இப்பயும் அவங்க ஜெயிக்க போய் தாண்டா 2 வருஷமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் தாக்க பிடிக்க முடியல, இஸ்ரேலால இனி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியாது என்கிற முடிவெடுத்ததுனால தான் அந்த நாடுகளே பாலஸ்தீனை அங்கீகரிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்படி நீங்க நாடு கொடுக்குறேன்னா ஒன்னும் பிரித்தானியாவில் கொடுக்கட்டான், பிரித்தானியாக்காரனே ஒன்றை வச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லித்தான் ஒன்றை கொண்டாந்து இங்க உட்கார வச்சுட்டு இப்ப பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க ரெடியாகும் போது பிரித்தானியாவுக்குள்ள பாலஸ்தீனம் கொடுங்கன்னா பிரித்தானியாவுக்குள்ள போய் இஸ்ரேலை உருவாக்க வேண்டியதானே, அல்லது பிரான்சுக்குள்ள போய் இஸ்ரேலை உருவாக்கி கொள்ள வேண்டியதானே? எதுக்குடா இங்க வந்தீங்கன்ற கேள்வி வருமா இல்லையா? இது ஒரு கடிதம் எழுதுகிற இந்த போர்வையில் என்ன பண்றாருன்னு கேட்டா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரித்தானியாவில் உருவாக்குங்க, எதுக்கு அங்க உருவாக்கினா மட்டும் பாலஸ்தீன் மக்கள் போயிடவா போறாங்க? பாலஸ்தீன மக்களுக்கு உரியது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தில் ஒரு தனிப்பிரிவை ஒன்றை உருவாக்கி இருப்பதாக ஒரு முக்கியமான இஸ்ரேலுடைய செய்தித்தளமாக இருக்கக்கூடிய 972+ இணையதளம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கு. இது எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு தனிப்பிரிவை இஸ்ரேலுடைய சர்வதேச பிம்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் சர்வதேச பிம்பம் உடைபடாமல் இருப்பதற்காகவும் இந்த சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தின் மீது இல்லாத அபாண்டங்களை சொல்வதற்கும் பாலஸ்தீன மக்கள் மீது இல்லாத அபாண்டங்களை சொல்வதற்கும் பாலஸ்தீன மக்கள் பட்டினி கிடக்கவே இல்லை, அங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது என்கிற செய்திகளை பரப்ப விடணும். இதுக்காக ராணுவத்தில் ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்களேன். அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் ஒரு பத்திரிகையாளர் அல் ஜசீராவுடைய ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்படுறார், ஷஹீதாகிறாரு, அல்லது பிரஸ் டிவியினுடைய ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்படுறார், ஷஹீதாகிறாருன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த பத்திரிகையாளருக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று ஒரு செய்தியை நீங்க பரப்பணும். இந்த மாதிரி பரப்பப்பட்ட செய்திகளில் சமீபத்திய செய்தி தான் வந்து அனஸ் ஷரீஃப் அவங்க கொல்லப்பட்டதையும் அவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு தொடர்புல இருந்தாரு என்று ஒரு செய்தியை பரப்பினார்கள். இப்படி ஒரு குரூப்பையே உருவாக்கி இருக்கிறாங்க. ராணுவத்தில் ஒரு சிறப்பு பிரிவை இதுக்கு இருக்கு, பொய் சொல்றதுக்கு பொய்யை உருவாக்குறதுக்கு ஒரு சிறப்பு பிரிவை வைத்திருக்கிறாங்க என்று இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இணையதளமே இன்றைக்கு பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் பென் கிவிர், இதாமர் பென் கிவிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறான் இஸ்ரேலில். இவர் தான் அவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்கிற இனவாதிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய இனவாதங்களை எல்லாம் இவனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தேக்கரண்டி அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்போ தேக்கரண்டியே இவ்வளவுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்போ இவன் எவ்வளவு இருப்பான்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த இதாமர் பென் கிவிர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அவருடைய எக்ஸ் தளத்தில் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வயதான உருவத்தில் ஒரு நபர் இருக்கிறார்ல, இவர் யாருன்னு சொன்னா இவர் தான் அவர், அதாவது மர்வான் பர்கௌத்தி அவர்கள். மிகச்சிறந்த ஒரு பாலஸ்தீன போராளி, கைது செய்யப்படும் போது இப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. ரொம்ப வயசு 60+. இப்போ அவருடைய வயது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுடைய ஜெயிலில் தான் அவர் இருக்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டு அடிக்கடி பேசப்படுவார் மர்வான் பர்கௌத்தி. ஏன் அடிக்கடி பேசப்படுவார்னு சொன்னா பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்தால், பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையையும் காசாவையும் இணைத்த ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் அந்த அரசாங்கத்துக்கு ஜனாதிபதியாக யார் வருவார்னா ஃபத்தாஹ் மக்களும் அதே போன்று காசாவில் இருக்கிற மற்ற இயக்கங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான தலைவராக விளங்கக்கூடியவர் தான் மர்வான் பர்கௌத்தி. துரோகத்தினால் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒருவராக மர்வான் பர்கௌத்தி இருக்கிறாரு. மேலதிகமாக நம்ம பார்த்தோம்னா 2 தசாப்தங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. குறிப்பாக பாலஸ்தீன ஒற்றுமைக்கான நபராக இவர்தான் பாலஸ்தீன மக்களால் பார்க்கப்படுகிறார். மிகச்சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்லாமல் பாலஸ்தீன தேசிய விடுதலை இயக்கம் ஃபத்தாஹினுடைய தலைவராக இருக்கும்போது தான் இவர் கைது செய்யப்பட்டார். இப்போ தலைவராக மஹமூத் அப்பாஸ் இருக்கான்ல, அவனுடைய துரோகத்தால் தான் உள்ளே இருக்கிறார். மஹமூத் அப்பாஸ் கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு நான் தான் பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதி, இல்லாத நாடாக அங்கீகரிக்கப்படாத பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, அரபு நாட்டில் கொஞ்சம் காசு எடுக்கிறது, இஸ்ரேல்காரன் கொஞ்சம் காசு எடுக்கிறது, நான் எல்லாம் ஜனாதிபதி என்று சாகிற வரைக்கும் ஜனாதிபதி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல, அந்த மஹமூத் அப்பாஸும் அவனோடு இருக்கக்கூடியவர்களுடைய துரோகத்தினாலும் சில அரபு நாடுகள், ஈஜிப்டினுடைய சில தலைவர்கள் துரோகத்தினாலும் தான் இன்று வரைக்கும் மர்வான் பர்கௌத்தி அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, சிறைவாசம் அனுபவிக்கிறார் 20 ஆண்டுகளுக்கு மேல. 1987 முதலாவது இன்திஃபாதாவில் இவர் பங்கேற்றார் பாலஸ்தீனத்தில்.
நேரத்தில் 2000ஆம் ஆண்டில் இரண்டாவது இன்திஃபாதாவில் கலந்து கொண்டவர்கள் மிக முக்கியமான நபராக மர்வான் பர்கௌத்தி அவர்கள் பார்க்கப்பட்ட நேரம் பல முறை கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். மர்வான் பர்கௌத்தி அவர்கள் இவரை கொல்றதுக்கு பலமுறை ட்ரை பண்ணாங்க, எல்லாத்துலயுமே தப்பிச்சிட்டார். ஆனால் கைது செய்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு அவரை இறுதியாக கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட 5 ஆயுள் தண்டனைகள் இவர் மீது தீர்ப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. 5 ஆயுள் தண்டனைகள் பெறப்பட்டிருக்கிறார். நிரந்தரமாகவே சிறையில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு கோரிக்கை, இவரை விடுதலை செய்யணும்ங்கிறது. சரியா இருந்தால் இவரை விடுதலை செய்யணும்னு யார் கோரணும்னு சொன்னா ஃபத்தாஹ் கோரணும். அந்த துரோகிகள் இஸ்ரேலுடைய காசை எடுத்துக்கிட்டு அந்த சுகபோகத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை போராட்ட யாசர் அரபாத்தில் பாசறையில் வளர்ந்தவர்கள், யாசர் அரபாத்துக்கு பிறகு தலைவராக பாலஸ்தீனத்தினுடைய முக்கியமான போராளியாக இருந்தவர். ஆனால் இவர் கைது செய்யப்பட்ட காரணத்தினால் மஹ்மூத் அப்பாஸினுடைய துரோகத்தினால் சிறைவாசம் அனுபவிக்கிறார். மஹ்மூத் அப்பாஸ் உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவரை சந்தித்திருக்கக்கூடிய இத்தாமர் பென் கிவிர் என்ன பண்றாருன்னு கேட்டா இவரை போய் மிரட்டுறாருன்னா நான் கிண்டல் அடிச்சு அந்த வீடியோ எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறார். என்னன்னா எங்களுக்கு எதிராக யாராவது பாலஸ்தீன மக்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு எதிராக நின்னீங்கன்னா நாங்கள் எங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு எதை வேணும்னா நாங்கள் பண்ணுவோம். யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியலை, பாலஸ்தீனத்துக்குள்ள போராடி ஜெயிக்க முடியலை, பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்புகளை அழிக்க முடியலை. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஜெயிலுக்குள்ள தேடி போய் மர்வான் பர்கௌத்தி, இவர் இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு, இவருக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய போராட்டங்களை இவர் செய்தியாக கூட கேட்கிறாரான்னு தெரியல, ஜெயிலுக்குள்ள இவருக்கு அந்த செய்திகள் போய் சேருதாங்கிறது கூட தெரியல. அவர்கிட்ட போய் ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு என்னன்னா உங்க மக்கள் எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க போராட்ட அமைப்புகள் எல்லாம் தொலைச்சு விடுவோம் பாரு அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு தளபதியை சந்தித்து இப்படியான மிரட்டல்களை அவர் விடுத்திருக்கிறாரு. ஒன்றை புரிஞ்சுக்கிறணும், அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படுகிற ஒரு ஆளாடா போய் செஞ்சிருக்கிறிய. அப்படியா இருந்தால் இன்னைக்கு எதுக்கோ இவர் வெளியே இருந்திருப்பாரு, மஹ்மூத் அப்பாஸ் இடத்துல இவர் இருந்திருப்பாரு. நீ என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் அடித்தாலும் கொண்டாலும் என்ன பண்ணாலும் என்னுடைய மக்களுக்கான என்னுடைய போராட்டம் தொடரும் என்று வீரத்தின் விளைநிலமாக சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மர்வான் பர்கௌத்தி அவர்கள் இருக்கிறார்கள். மர்வான் பர்கௌத்தின்னா யாரு, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி ஜெயிலுக்கு உள்ள போனாரு, அவருடைய போராட்ட வலிமைகள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி வீடியோவாக நாளைய தினம் அதையும் நம்ம வெளியிட இருக்கிறோம். பார்க்க வேண்டிய சகோதரர்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பொழுது தெரியும் இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம், ஷஹீது ஷேக் யஹியா சின்வாராக இருக்கலாம், அதே போன்று ஷேக் ஆரூரியாக இருக்கலாம், அல்லது லெபனானுடைய தளபதிகள் தலைவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு போராட்ட களத்தில் பாலஸ்தீனத்திற்காக நிற்கக்கூடிய இவன் அபு உபைதாவுல இருந்து யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அத்தனை பேருக்கும் இப்ப உயிரோடு இருக்கிறவங்கள சீனியர் இவர் தான். மரணித்தவர்கள் அகமது யாசின், ஷேக் ரந்திசி, அதற்கு பிறகு யாசர் அரபாத், அதற்கு பிறகு இவர் என்கிற அந்த வட்டம் தான். இவருடைய இந்த வரலாற்றுக்கு நடுவில் ஒரு துரோகியாகத்தான் மஹ்மூத் அப்பாஸ் இருப்பாரே தவிர எந்த ஒரு இடத்திலும் பாலஸ்தீனத்திற்கானவராக ஒரு தியாகியாக அவர் பார்க்கப்பட போவதில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இப்படியான ஒரு சூழல்ல நமக்கெல்லாம் தெரியுமில்ல, ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கல, பெரிய ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கல, ஒரு குழப்பத்துக்குள்ள எப்படியாவது லாபம் பார்த்துக்கிற இயலாதான்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இவரை உள்ளே வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபத்தாஹ். வெஸ்ட் பேங்க்ல தேர்தலையே தோத்து போயிட்டாங்க. காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் தேர்தலை ஜெயிச்சாங்க. வெஸ்ட் பேங்க்ல ஆட்சியை தர முடியாதுன்ட்டாங்க. அதை இஸ்ரேலுடைய அனுமதியோட பாதுகாப்போடு அவங்க வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம்னு சொல்லி. அந்த குரூப் இன்னைக்கு துரோகிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னா பாலஸ்தீன ஆணையம் நாங்கள் காசாவினுடைய பாதுகாப்பை கையில் எடுக்க தயாராக இருக்கிறோம். வெஸ்ட் பேங்கே பாதுகாக்க முடியலை. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே போய் டெய்லி போய் சண்டை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அதை பாதுகாக்க முடியலை. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமை பாதுகாக்க முடியலை. வெஸ்ட் பேங்க்கில் டெய்லி இந்த செட்டிலர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடம் பிடிக்கக்கூடியவர்கள் உள்ளே போய் போய் மக்களை அடித்து துரத்தி விட்டு இடங்களை பிடிக்கிறாங்க, அதையெல்லாம் பாதுகாக்க முடியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் காசாவை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது யுத்தம் நிற்கணுமா, யுத்தம் நின்றதுக்கு அப்புறம் காசாவை அவங்க பாதுகாப்பாங்களாம். ப்ளஸ் என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் இருக்கக்கூடிய இராணுவ சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். புனர்வாழ்வுனா நம்ம நாட்டில் இப்போ விடுதலை புலிகளுடைய யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களோடு யுத்தத்தில் இருந்த விடுதலை புலிகள் இருந்தாங்களா இல்லையா, அவங்கள அரெஸ்ட் பண்ணினவங்களை நாங்கள் புனர்வாழ்வு கொடுக்குறோம்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சி வச்சு நீங்களாம் யார் தெரியுமா, நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, அப்படி இருக்கணும் தெரியுமா, பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பாடம் நடத்தி புனர்வாழ்வு கொடுத்தோம்னு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை இவங்க கிளாஸ் எடுப்பாங்களாம். இனிமேல் நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடாதுப்பா, இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை பிடிக்க கூடாதுப்பா, அவன் எவ்வளோ அடிச்சுனா நீ தலையை கொடுத்து கொடுத்து
துட்டு வாங்கிக்கிறனும்பா, அவனை செருப்பால் அடித்தாலும் நீ பட்டுக்கிறனும்பா, உன்னை காரி மூஞ்சில் துப்பினாலும் பட்டுக்கிறனும்பா, வெக்கங்கட்டத்தனமாக எங்களை மாதிரி நீ இருந்துக்கிறன்பா என்று சொல்லி இவங்க பாடம் நடத்த தயார். யாருக்கு யாரா பாடம் நடத்துறது? இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற மாபெரும் இராணுவமாக வீரதீர செயல்களில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த கூட்டம் போய் பாடம் எடுக்க போகுதுன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய தாக்குதல் பட்டியல ஜாய்டவுன் பகுதிகளில் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு படைக்கு எதிராக ஒரு சிக்கலான பதுங்குகுழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது ராக்கெட் தாக்குதல்களும் இயந்திர துப்பாக்கி தாக்குதல்களும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள் மேலதிகமாக 2 கவச பணியாளர்கள் ஏற்றிக்கொண்டு சென்ற கேரியர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்றிக்கிட்டு போன 2 வெஹிக்கிளை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்று சொல்றாங்க. அதுக்கு யாசின் 105 என்கிற ராக்கெட் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதோடு பதுங்கி இருந்து தாக்குதல்களை நடத்திவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வருகிற நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சில ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்தாங்க, அதையும் நாங்கள் மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் விரிவாக வெளியிடப்படவில்லை. ஆனால் ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய ஒரு போர்சஸ்ல இருந்த ஒருவன் விடுமுறைக்காக வேண்டி வீட்டுக்கு சென்ற நேரத்தில் ராணுவத்தை விட்டு சென்றவுடன் வீட்டுக்கு போனதோட உடனடியாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ராணுவத்தில் இருந்தாலும் சாகுறாங்க, ராணுவத்தில் இருந்தாலும் தற்கொலை பண்ணுறாங்க, அதை தாண்டி வீட்டுக்கு லீவில் போடாண்டா வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. என்ன அவருடைய மனோநிலை அவ்வளவு ரொம்ப உளவியல் ரீதியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்கள், நண்பர்களே, தாய்மார்களே. தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.